நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடுவோருக்கான விருப்பமனு தாக்கல் நிறைவு பெற்றுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் விருப்பமனு தாக்கலானது நிறைவு பெற்றுள்ளது. மார்ச் 1ஆம் தேதி தொடங்கிய விருப்பமனு தாக்கல் சற்று முன்பு நிறைவடைந்துள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்டறியலாம். செலினா, வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் திமுக சார்பில் தேர்தல் பணிகளை முன்னெடுத்து பரிவருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு என்பது படிவங்கள் கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி முதல் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பெறப்பட்டு வந்தார்கள். இந்த நிலையில் 1ஆம் தேதியிலிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்து 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்குள் தலைமை கழக நிர்வாகிகளிடம் வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோர்கள் அந்த படிவங்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருந்த நிலையில் முதல் நாளான 1ஆம் தேதி 200க்கும் மேற்பட்ட படிவங்கள் பெறப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தவரையிலும் அதிகப்படியான வேட்புமனு படிவங்கள் என்பது பெறப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். அதன்படி இன்றுடன் நிறைவு பெறுவதாக தெரிவித்திருந்த நிலையில் இன்று மாலை 6 மணிக்குள் அனைவரும் அந்த விருப்ப படிவங்களை பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த விருப்ப மனு பெறக்கூடிய இந்த நிகழ்வு என்பது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையிலும் மொத்தமாக 915 விருப்ப மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 40 தொகுதிகளிலும் போட்டியிட விரும்புவதற்கான விருப்ப படிவங்கள் என்பது திமுக சார்பில் 915 பேர் வேட்பு மனு தாக்கல் என்பது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான இந்த நேர்காணல் அடுத்த கட்டமாக எப்போது நடைபெறும், அதற்கு பிறகாக வேட்பாளர்கள் தேர்வு செய்வது உள்ளிட்ட பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறார்கள். இன்றைய கடைசி நாளான இன்று பொறுத்தவரையிலும் 335 பேர் காலையிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதில் ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் இந்த முறையும் மீண்டும் அதே தொகுதியை வழங்க வேண்டும் என்று தயாநிதி மாறன், அதே போல கலாநிதி வீராசாமி, டி.கே. இளங்கோவன், டி.ஆர். பாலு உள்ளிட்டோர்கள் நேரடியாக வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். அதே போல பார்த்தோம் என்றால், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த பல்வேறு தொகுதிகளில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களும் இந்த முறையும் போட்டியிட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்து மனு தாக்கல் செய்திருந்தார்கள். மாவட்ட செயலாளர்களும் கூட ஒரு சில தொகுதிகளில் விருப்பம் தெரிவித்து வேட்புமனு தாக்கல் என்பது செய்யப்பட்டிருந்தார்கள். இவர்களுக்கான இந்த நேர்காணல் என்பது எப்போது நடைபெறும் என்பது தொடர்பான தலைமை கழக அறிவிப்பு என்பது இன்னும், அதாவது இந்த வாரம் அல்லது அடுத்த வாரத்திற்குள் அந்த அறிவிப்பு என்பது முழுமையாக வெளியிடப்படும். அதற்கு பிறகாக நேர்காணலில் கலந்து கொண்டு போட்டியிட விரும்புவோர், அதே போல வேட்புமனு தாக்கல் செய்வது உள்ளிட்ட பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. ஒருபுறம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில், மற்றொரு புறம் தற்பொழுது இந்த விருப்பமனுக்கான விண்ணப்பக்கூடிய அந்த நாட்கள் என்பது இன்றுடன் நிறைவு பெற்றிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.